நேயர்களே, இன்று நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக நிப்பாட்டி அவரை வெற்றி பெற செய்து சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட திராவிட கட்சிகள் இணைந்து செயல்பட போவதாக தமிழக பத்திரிகைகள் அதே போல ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் எல்லாமே அதே பேச்சா இருக்குது. அதை பத்தி இதில் ஆராய்வோம். உண்மையில அப்படி நடந்தா ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா சீமான் அவர்கள் முதல்ல ஒரு திராவிட இயக்க பற்றாளராக இருந்தார். அவர் சினிமா துறையில் இயக்குனராக வரணும்னு முயற்சி பண்ணி இயக்குனராகி வருங்காலகட்டத்தில் இந்த திராவிட இயக்க பொதுக்கூட்டங்கள் நிறைய அவர் பங்கேற்று பேசியிருக்கிறாரு. அந்த கட்சி தலைவரோட கொஞ்சம் ஐக்கியமாக இருந்து அவங்கள பற்றி கலைஞரை பற்றிலாம் நிறைய மேடைகளில் பேசி புகழ்ந்துலாம் பண்ணவர். அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கா மேட்ரு, அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை வரும்போது அதற்காகவும் ஆதரவாக பேசினார். அப்படி ஆதரவாக பேசும்போது அவருடைய பேச்சில் இருந்த அனல் பொறி அந்த இளைஞர்களை தட்டி எழுப்பியது. அவர் பேசும் இடங்கள்லாம் கூட்டம் அலை மோதியது இளைஞர்கள். காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, இந்த திராவிட கட்சிகளுக்கும் சீமானுக்கும் சில கருத்து வேறுபாடு வரவும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு இந்த இளைஞர்களை பயன்படுத்தி. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் முன்னாடி நடத்தி வந்த கட்சி தான். அந்த பெயருக்கு உயிர் கொடுக்கும்படி திரும்ப அந்த பெயரை வைத்து அந்த கட்சியை நடத்தினாரு. அந்த கட்சியின் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம், அதாவது தமிழரே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் அப்படி நிறைய கொள்கை இருக்கு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் தொய்வு இல்லாம நடத்திட்டு வராரு. மேடைகள் தோறும் சத்தம் போட்டு முழங்குறது அவருக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் 2010 அந்த ஆரம்பிச்ச அந்த கட்சி படிப்படியாக ஒவ்வொரு தேர்தலிலையும் கூட்டணி இல்லாமலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். கூட்டணியே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கட்சி கொள்கையே அதான். அப்படி தனியா நின்று வளர்ந்ததுனால அவருக்குன்னு பார்த்தா ஒரு பணபலம் கிடையாது, அரசியல் செல்வாக்கு கிடையாது, ஒரு பெரிய திரையுலக நடிகரும் கிடையாது. ஸோ சாதாரண மனுஷன் அதன் பேச்சு திறமையாலே அந்த கட்சியை வளர்த்து வந்தாரு. 2021 பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வாங்கினாரு. அந்த காலகட்டத்தில் எல்லா பத்திரிகைகளும் பாராட்டிச்சு. சரி சரி, ஒரு 3வது அணிக்கு தகுதியானவரை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இனி தமிழ்நாட்டில் 3வது அணி இவர் தான், அடுத்த அதிமுக திமுக அடுத்தல இவர் தான் ஒரு முடிவை நோக்கி வரும்பொழுது திடீர்னு 2026 தேர்தலில் விஜய் என்ட்ரி ஆகும்போது இவருக்கு பெரிய அடிப்பட்டது. அவர்கிட்ட இந்த இளைஞர் பட்டாளம் எல்லாமே விஜய் பக்கம் போயிட்டாங்க. அவங்க ஓட்டு மாத்தி போட்டதுனால இவருடைய பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு. விஜய் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனாலும் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாஸ் இதுவரைக்கும் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த திராவிட கட்சிகள் அவரை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு பாக்குது. சரி, இவருக்கு சில மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர் பேசும்போது சில விஷயங்கள்ல வார்த்தைகளை ஒற்றை வார்த்தைகளாக பயன்படுத்துறது, யார்ட்டையும் கோவப்போட்ட திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கு மைனஸ். இது சில அரசியல் சார்ந்த நபர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் இது பிடிக்காது. ஒரு கட்சி தலைவர் இப்படியா பேசுவார் அப்படிம்பாங்க. இது எத்தனை முறை அவருக்கும் பத்திரிகைகள் சுட்டி காமிச்சிருக்கு. அவருடைய பெரும்பான்மை மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாம போறதுக்கு இதுதான் காரணங்கிறதையும் உணர்த்தியிருக்கு. ஆனாலும் அவர் அதிலே விடாப்பிடியா இருக்கார். காரணம், ஜெயலலிதா அம்மா வந்த புதுசுல மினிஸ்டர்லாம் காலில் விழுவாங்க, அப்படியே கையை கட்டி நிற்பாங்க, அடிமைத்தனமா இருப்பாங்க. ஏதோ அப்போ எல்லா பத்திரிகையும் இது மைனஸ் பாயிண்ட், மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, இப்படியா இருக்கிறது ஒரு முதலமைச்சர், அப்போ ஒரு கட்சி தலைவர் இப்படியா இருக்குதுன்னு சொல்லி பேசினாங்க. அதுவே பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவருக்கும் இது பிளஸ் பாயிண்ட் ஆகும்னு எல்லாரும் சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியாது. சரி, இந்த காலகட்டத்தில் அவர் சட்டசபைக்கு வந்தா என்ன நடக்கும்? ஆரோக்கியமான போட்டி இருக்கும். இவர் எல்லா துறையும் அவருக்கு தெரிஞ்சதுதான். பொதுத்துறையா அல்லது சிவில் சப்ளை துறையா அல்லது தொழில்துறையா, எல்லா துறையும் பத்தி அவர் பேசக்கூடிய அவரு, அதை பத்தி தெரிஞ்சவர். ஸோ உள்ள போகும்போது அவங்க தாவைக்காவுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுப்பாரு, சரியான கேள்வி கணைகளை விடுப்பாரு. கண்டிப்பா அதனால அவரும் வளர்வாரு, அவர் கட்சியும் வளரும். ஆனா இதுக்கு திமுக எப்படி ஒத்துக்கொள்ளும்? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்கிறாரு. இவர் உள்ள வந்தாருக்கு என்ன பிரச்சனை, என்ன விளைவு இருக்கும் அப்படிலாம் திமுக ஆராயமா இருக்காது. இவருடைய வளர்ச்சி திமுகவை பின்னுக்கு தள்ளவும் வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் அவர் பக்கம் நின்றுட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை.
ஸோ திமுக எல்லாம் யோசித்து தான் முடிவெடுக்கும். அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம யோசித்து தான் பார்க்கணும். நடந்தா நல்லது, நடக்கலானாலும் அது எப்படின்னு தெரியல. நன்றி, வணக்கம்.